ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் எந்த சப்ஜெக்டை பற்றி என்னுடைய ஒரு சில சிந்தனைகளை ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நமது தற்போதைய அரசியல் சூழல். இப்போது லேட்டஸ்ட்டாக டிவிகே நடிகர் விஜயினுடைய அரசியல் கட்சியினுடைய கூட்டம்லாம் நடந்து அதில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ். அவரோட பாடி கார்ட்ஸ் ஒரு ஆளை தூக்கி அவருடைய நடிகரினுடைய ரசிகர் ஒருத்தர் தூக்கி வெளியில் போடுறாரு. ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ். விஜய் அரசியலுக்குள்ளார வந்து அவர் இந்த நாட்டினுடைய சிஎம் பதவிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறதெல்லாம் வந்து ஐ ஹாவ் நோ கமெண்ட்ஸ். ஏன்னா இப்போலாம் வந்து அரசியலை பற்றி நம்ம வந்து பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஆளாகிட்டோம். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போச்சு. இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு போகவும் முடியல. ஏன்னா கடைசியில் நம்ம எந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த ஆட்சி தான் நம்ம மாநிலத்தை ஆளப்போகுது, நாட்டை ஆளப்போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அந்தந்த கட்டங்களில் தட்டி கேட்க தான் வேண்டியிருக்கு. அந்தந்த கட்டங்களில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க தான் வேண்டியிருக்கு. ஆனால் பொதுவாக பார்க்குறப்ப நான் சொல்கிற மாதிரி அரசியலில் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யம் இழக்கின்ற அளவிற்கு தான், அரசியலில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத அளவுக்கு தான், மக்களை இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு போக செய்கின்ற மாதிரி தான் எல்லா நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சியுமே வந்து பர்ஃபெக்ட் கட்சி இல்லைங்க. இப்போ ஆளும் கட்சி டிஎம்கே, வேறு எந்த இது ஏடிஎம்கே இல்லை இவர் விஜய் வந்துட்டு ஓகேங்களா, பேர் குறிப்பிட்டே சொல்கிறேன். எந்த கட்சியுமே இது இல்லை. ஆக்சுவலி எல்லாமே இன்கன்சிஸ்டன்ட். அவங்க ஒரு தேர்தலுக்கான அஜெண்டா, எலெக்ஷன் அஜெண்டா சொல்கிறாங்க, நான் வந்தால் இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை பூர்த்தி பண்ணாங்களான்னா பேருக்கு பூர்த்தி பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை விட்டுடுறாங்க. ஓகேங்களா, இன்கன்சிஸ்டன்ட். ஒரு பேலன்ஸ் இல்லாமல் கொடுத்த வாக்கை ஃபுல்லாகவும் நிறைவேற்ற முடியல. அதுவும் நம்ம நாட்டை ஆள்ற கட்சியெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஆக்சுவலாக அவர் கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல. ஆக்சுவலாக அது நாட்டில் அவர் வரவே கூடாது. அந்த கட்சி அந்த அளவுக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போது நம்ம டிஎம்கே இருக்கிற எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு பார்த்தா ஆளும் கட்சியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றலாம். ப்ளஸ் ஆளும் கட்சியில் இன்னும் மிகப்பெரிய ஒரு குறை என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ காமன் மேன், ஆஸ் அ காமன் இந்தியன் சிட்டிசன், தமிழ்நாடுடைய ஒரு சாதாரண குடிமகனாக டாஸ்மாகை இன்னும் அதை கவர்மெண்ட் அப்ரூவ்டாக வச்சுருக்காங்க. குடிக்கக்கூடாது, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினா சட்ட விரோதம், குடிச்சிட்டு இதை செஞ்சால் சட்ட விரோதம், குடிச்சிட்டு ஆப்ரேட் பண்ணால் சட்ட விரோதம். ஆனால் அந்த இதுக்கு காரணமான, அஃபென்ஸுக்கு காரணமான அந்த குடியை மட்டும் அரசாங்க அங்கீகாரத்தோட டாஸ்மாக்ங்கிற வகையில் வச்சுட்டு கோடியாக பில்லியன் கணக்கில் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க ஆளும் கட்சி. இதை நான் ரொம்ப வன்மையாக வந்து ஒரு சில வீடியோக்கள் முன்னமே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக மிகவும் கண்டிக்கத்தக்க செயலுங்க. எந்த ஆட்சிக்கு வந்தாலும் மது விலக்கை வந்து 100% கொண்டு வரணுங்க. அது எவ்வளோ லாபம் கொடுத்தா தான் நாங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்த்து நம்ம இது பண்ணவே ஒழிய கண்டிப்பாக மக்களினுடைய ஒரு வெல்பீயிங், ஒரு நலமான வாழ்வுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் கூடி இருக்கக்கூடாது. நீங்கள் மக்களுக்கு கல்வியை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, பேசிக் கட்டுமான தளவாட பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீடு, சாப்பாடு, முட்டை, கல்வி, இதெல்லாம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் எது மக்களுக்கு கெடுதலோ அதை கொடுக்காமல் இருக்கிறது மக்களுக்கு கொடுக்கறத விட 100 மடங்கு அதிகமானதுங்க. அதில் மிக முக்கியமானது குடியை டாஸ்மாகை அங்கீகரித்து ஆளும் கட்சி செய்கிறது கண்டிப்பாக நிறுத்தணும். இந்த தேர்தல்லாம் வருது. ஆக்சுவலாக முக்கியமான அஜெண்டாவை இதை வச்சுட்டு அதுக்கு முன்னாலே நிறுத்திடணும், அதை கண்டினியூ பண்ணணும். மற்றபடி பார்த்தா மற்ற கட்சிகள் எல்லாருடைய இன்கன்சிஸ்டன்சிஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே இஸ் பெட்டர். ஆக்சுவலாக வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக வேறு நல்ல மாற்றம் வேணும். 100% நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அப்படி வந்தாலும் ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இப்போ விஜய் வந்திருக்காரு, அதுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பாயிண்ட்டுக்கு விஜய் ஏன் வந்திருக்காரு? எனக்கு விஜய் ஒரு விதத்தில் அறவே பிடிக்காது. என்ன விஷயத்தில்? அரசியலில் கிடையாது. அவர் தாய் தந்தையை நான் மதிக்கிற விஷயம். அது எந்தளவுக்கு உண்மைனா தெரியாது. நிறையா போஸ்ட் நான் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவில். அவர் அதில் ஒரு வீடியோவிலே பார்த்துருக்கேன். ஒரு தாய் அப்ரோச் பண்ணாங்க, அவர் தகப்பன் அப்ரோச் பண்ணுறாரு, இப்படியே கண்டுக்காமல் போகிறாங்க. தாய் தகப்பனை மதிக்காத யாரையுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கூட ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு மனசாட்சி உள்ள ஆள் யாருக்குமே தாய் தகப்பனை மதிக்காதவங்கள பிடிக்காது. ஓகேங்களா? தாய் தகப்பனை மதிக்காதவங்க அது என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பொது வெளியில் முகம் கொடுத்து இதாமல் ரொம்ப ஹேட்ரடாக வெறுப்போடு மூஞ்சியை திருப்பி கொண்டு போகின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு ஆள்லாம் நாட்டை ஆளுன்னு வர்றதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது. அந்த ஒரே ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நடிகன் வந்து ஒரு நடிப்புங்கிறது ஒரு தொழிலுங்க, ப்ரொஃபஷன். ஓகேங்களா? அது அவங்களுடைய தொழில். அந்த நடிப்பை வச்சுட்டு எல்லாருமே அந்த படத்தில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உண்டாக்கி, அதேமாதிரி இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதாலாம் வந்தாங்க. ஆக்சுவலாக நல்ல ஆட்சிகளையும் ஒரு என்ன சொல்கிறது, எம்ஜிஆர்லாம் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாரு. ஜெயலலிதா நிறைய ஊழல், ஏகப்பட்ட விஷயங்கள் ஏடிஎம்கே வந்தாலும் கூட ஒரு விதத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரில் அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ், பர்சனாலிட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்போ நடிப்பை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக தான் பார்க்கணுமே ஒழிய மக்கள் நடிப்பில் எவ்வளோ நல்லவராக இருக்கிறோ அப்படி தான் அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில் நினச்சிக்கிறாங்க. இதில் விஜயை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையை மதிக்காத ஒரு விஷயம் வந்து ஒரு படத்தில் எவ்வளவு சூப்பராக தூய்மையாக
பவர்ஃபுல்லாக ரொம்ப கண்ணியமாக நடிச்சிருந்தாலும் இது அப்படியே தூக்கி சாப்பிட்றது. அதனால் இப்போ உள்ள அரசியலை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருக்கிறதுல ஆளுங்கட்சி சுமாராக பாஸ் மார்க் வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு, ஓரளவு ஜஸ்ட் பாஸுங்கிற மாதிரி. இந்த டாஸ்மார்க்கை மட்டும் அவங்க ஒழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 70% ஒரு 60 to 70% என் மனசாட்சி அளவுக்கு நான் ஒரு தனி மனிதன் நான் சொல்கிறேன் கொடுக்க முடியும். ஆக்சுவலாக அந்த டாஸ்மார்க்கை ஒழிச்சிட்டாங்கன்னா அதை சார்ந்து உள்ள மக்களினுடைய நலவாழ்வு, அவர்களுடைய அந்த குடும்பம் விழுந்து போகிறதே குடிதாங்க. ஆக்சுவலாக அதை டாஸ்மார்க்குங்கிற வகையில் டாஸ்மாக் அழிச்ச பிளாக்லாம் வரும், அது பிளாக்கையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. அரசாங்கம் அதுக்கு தானே இருக்குது, அதுக்கு தானே ஓட்டு போடுறோம். உங்களுக்கு அதை சரி பண்ண வழியை பாருங்கள், டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுங்கள். பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கை கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட். பீஸ்.